ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மினி விலாக் வந்து நேத்தியோட கண்டினியூவேஷன் தான். நேற்று நம்ம மாங்காய் வெட்டி காய வச்சுருந்தோம் இல்லையா, அது ஃபுல்லாக ஒன் டே ஃபுல்லாக காஞ்சிருச்சு. இன்றைக்கி அதை நம்ம வேக வச்சிட வேண்டியது தான். எனக்கு வந்து இந்த வேக வைக்கிற பதம் வந்து அவ்வளோவா தெரியாது. ரொம்ப வெந்துருச்சு அப்படின்னா குழஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து அம்மா இன்னைக்கு ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. அதனால் அம்மா தான் எனக்கு இதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நேற்று வந்து இந்த மாங்காய் பார்த்திங்கன்னா நம்ம கழுவாமல் அப்படியே தான் காய வச்சுருந்தோம். அதனால் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக இதை கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், நல்லா அலசிட்டு அதை நம்ம எடுத்து வச்சுக்க வேண்டியதான். இது வந்து நான் இன்றைக்கி விறகடுப்பில் தான் வேக வச்சுருந்தேன். மாங்காயும் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் பெரிய பானை வச்சேன். ஆனால் பானை வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுப்பு எனக்கு ரொம்ப குட்டியாக தெரிஞ்சிச்சு. சரின்னு எல்லாத்தையும் வேக வச்சாச்சு. இது கூடவே வந்து என்ன சேர்த்துருக்கேன்னா, ஒரு கைப்பிடி கல் உப்பும் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் தான் சேர்த்துருக்கேன். இது வந்து ரொம்ப நேரம் வேகணுங்கிறதுலாம் இல்லை, ஒரு ஆவி வந்தாலே வந்து நல்லா வெந்துடும்னு அம்மா சொன்னாங்க. நல்லா இது வெந்ததுக்கப்புறமா தண்ணியை தனியாக வடிகட்டிட வேண்டியதான். என்கிட்ட வந்து இந்த ஓட்டை போட்ட அன்னக்கூடை வந்து இல்லை, அதனால இது மாதிரி சல்லடை வந்து அன்னக்கூடைக்குள்ளே வச்சு அப்படி தான் வடிகட்டினேன். தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு எடுத்துகிட்டு போய் காய வச்சிட வேண்டியதான். இது வந்து நல்லா காயணும். வெயில் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு 4 நாள் ஃபுல்லாக காய வச்சோன்னாவே காஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.